வணக்கம். இன்றைக்கி நான் ஃபோம் ஷீட்டை வச்சு ஒரு கிராஃப்ட் செய்ய போகிறேன். நான் வந்து கில்ட்ரு ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட சாதாரண ஃபோம் ஷீட் தான் இருக்குது அப்படின்னாலும் பரவாயில்ல, அதுலேயும் செய்யலாம். வாங்க கிராஃப்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபோம் ஷீட்டை பின்னாடி பக்கம் திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு ஸ்கேல் பென்சில் வச்சு ட்ரையாங்கிள் ஷேப்பில் கோடு போட்டுக்கோங்க. எல்லா ட்ரையாங்கிள்ஸும் ஒரே மாதிரி வர மாதிரி சமமாக மெஷர் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ கோடு போட்டாச்சு. இப்போ அந்த ட்ரையாங்கிள்ஸை தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது அந்த கட் பண்ண ட்ரையாங்கிளை அடிப்பக்கத்துலேருந்து மேலே, அதாவது அகலமாக இருக்கிற பக்கத்துலேருந்து குறுகலாக இருக்கிற பக்கம் பார்த்து உள்பக்கமாக சுருட்டணும். வீடியோ பார்த்திங்கன்னா கிளியராக உங்களுக்கு புரியும். இது மாதிரி சுருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் க்ளூ வச்சு ஒட்டிக்கோங்க. இதை சுருட்டும் போது நல்லா டைட்டாக சுருட்டணும், அப்படி இல்லைன்னா பிரிஞ்சிரும். இது போல் ஒட்டி எடுத்துக்கோங்க. இதே போல் 5 கலர்ஸ் ஃபோம் ஷீட்டை ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி சின்ன சின்ன பால்ஸாக நான் வந்து செஞ்சு வச்சுருக்கிறேன். அடுத்து பீட்ஸு ஒயிட் கலர்லேயும் கோல்டன் கலர்லேயும் பீட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து நூல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போவே நீங்கள் எல்லோரும் கெஸ் பண்ணியிருப்பீங்க நான் என்ன செய்ய போகிறேன்னு. கரெக்டு தான். நான் வந்து நிலையில் மாட்டுற மாதிரி ஒரு மாலை செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நூலை எடுத்துக்கோங்க. நூலில் வந்து ஃபஸ்ட்டு பீட்ஸை வந்து கோத்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு 4 பீட்ஸு சேர்த்துக்கிறேன். 2 கோல்டன் கலர், 2 ஒயிட் கலர். இப்போ அந்த ஃபோம் ஷீட்டில் செஞ்சு வச்சுருக்கிற பால் ஒன்று எடுத்து அதில் கோர்த்துக்கணும். அடுத்து 4 பீட்ஸு, அதுக்கப்புறம் திரும்ப ஒரு பால். இது மாதிரி மாற்றி மாற்றி கோர்த்து ஒரு மாலை மாதிரி இது போல் எடுத்துக்கோங்க. நான் இந்த மாலையில் கடைசியாக உள்ளன் நூலில் ஒரு பால் மாதிரியும் கீழே சின்ன சின்னமாக தோரணம் தொங்குற மாதிரியும் நூல் வந்து தொங்க விட்ருக்கேன். நீங்கள் உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம செஞ்ச இந்த மாலையை முன்வாசலில் உள்ள நிலையில் தோரணமாக தொங்க விடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதே போல் இந்த ஃபோம் ஷீட்டில் சின்ன சின்ன பால்ஸாக செஞ்சு சாமி படத்துக்கு மாலையாக கூட செய்யலாம். நீங்களும் இந்த தோரணத்தை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் தஞ்சை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.